உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா போகி. எல்லாருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சேஃபாக இது பண்ணுறதுனாலும் சேஃபாக பண்ணுங்கள். ஸோ அப்புறம் என்னடா இந்த ஒரு வீடியோவில் போகி பண்டிகை அன்றைக்கி என்னென்னலாம் நம்ம எரிக்கணும், என்னென்னலாம் எரிக்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த ஒரு 7 விஷயத்த மறக்காமல் கண்டிப்பாக எரிச்சிடாதீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கும் ஆபத்து, நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கும் பல ஆபத்து வரத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக நான் சொல்லலை. ஸோ அறிவியல் ஆராய்ச்சி மூலம் இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகல. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நெருக்கமானவங்க, ரொம்பவும் பிடிச்சவங்க குடும்பத்தில். ஸோ அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அவங்களோட எதனா ஒரு பொருள் வச்சுருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி புகைப்படலாம் எரிச்சிடாதீங்க. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னா கடவுள் சிலைகள், கடவுள் சம்பந்தமான புத்தகங்கள். ஸோ இந்த மாதிரி கடவுள் ரீதியாக என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை பார்த்தீங்கன்னா எரிக்கக்கூடாது. இது பார்த்தா மேலும் மேலும் நமக்கு கெடுதலும் இல்லாமல் மோசமான நிலை ஏற்பட காரணமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னென்னா உங்கள் கூட ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் லவ்வாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக எதனா ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு எரிச்சிடாதீங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா சாப்பிடும் பொருட்கள். உங்களுக்கு வீட்லேயும் சரி, ஸோ வெளியிலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அதை பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு நெருப்பில் போடவே கூடாது. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாவமானது. ஸோ அந்த கருமை அவங்கள சும்மாவே விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடே கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா இது பார்த்தீங்கன்னா மருத்துவம் சம்மந்தமாக இருக்கும். அது என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரப்பர், பிளாஸ்டிக் இந்த மாதிரி சுகாதாரத்தை தராத பொருட்களை எக்காரணத்தை கொண்டு எரிச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கும் ஆபத்து, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, நம்ம பூமிக்கு கூட ஆபத்து. இதனால் வானத்தில் இருக்கிற ஓசோன் படலம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ண சொல்ல, போகி கொண்டாட சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பார்த்து செய்யுங்க எதுவாக இருந்தாலும். அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கப்பில் தான் சேரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மாற்றி கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிருக்கும், அதாவது ப்ரோக்கன் ஆகிருக்கும். அதனால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட கிஃப்ட்டு சம்மந்தமாக அவங்க கொடுத்த பொருட்களை எக்காரணத்தை கொண்டு எரிச்சிடாதீங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு, அந்த ஒரு லவ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சது நீங்கள் பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு எரிச்சிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டு என்னென்னா இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு சேரும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரியவங்கலாம் போகி கொண்டாடி சொல்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இடத்துனா ஒரு புதிய பொருட்கள் எடுத்துன்னு வந்து அவங்களும் போடுவாங்க, நம்மளும் கொளுத்தலாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பல இடங்களில் நடக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற புதிய பொருட்களை எக்காரணத்தை கொண்டு எரிச்சிடாதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்ப உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லி வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஜிஎல் சந்துருவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸில் சந்திப்போம். பாய்.